ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாமளாக அவங்களுக்கு தெரியும், இந்த முதல் பாயிண்ட் இந்த மூமெண்ட் யாத்திரான்றது ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் பாயிண்ட் மூமெண்ட்டுக்கு 24 மணி நேரம் தொடர்ச்சியாக நீங்கள் 45 வருடம் தியானம் செய்து எந்த விதமான சலனமோ டிஸ்டர்பன்ஸோ இல்லைன்னா செகண்ட் பாயிண்ட் போக முடியும். தியரிட்டிக்கலாக பாபுஜி மகாராஜ் சொல்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் நடக்காது. 5 நிமிஷம் தியானம் உட்காரதே கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு பேட்டில் மொபைல் அடிக்குது, என்னென்னமோ பிரச்சனை. இதையும் மீறி தியானம் பண்ணுறது அப்படின்றது கஷ்டம். அதையும் மீறி அடுத்தது செகண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் போனால் அது 5ஆல் பெருக்குன்றாங்க. 45x5 இப்படியே கணக்கு போட்டுனே போனீங்கன்னா கால்குலேட்டரில் நம்பரே இருக்காது. கிட்டத்தட்ட 2லேருந்து 3 கோடி வருஷம் ஆகுது சுயமாக நம்ம தியானம் செஞ்சு தொடர்ச்சியாக 24 மணி நேரம் விடாமல் செஞ்சால் குறிக்கோளை சென்று அடைவதற்கு. இதற்கு ஷார்ட்கட்டு தான் நம்மளுடைய சிஸ்டம். ஏன்னா ஒரு தடவை யாரோ ஒருத்தர் சார்ஜி மகாராஜை சென்னையில் கேட்டுட்டு இருந்தாங்க, சஹஜ் மார்க்கோட ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? நான் அப்போ சொன்னேன், சஹஜ் மார்க்கே ஷார்ட்கட் தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு சுருக்கமாக ஒரு பேக்கேஜாக ஒரு நாளைக்கு 1லேருந்து 1.5 மணி நேரம் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒதுக்க வச்சது மட்டும் போதும். அதில் மட்டும் நம்மளால் முன்னேற்றம் கொடுத்து பாக்கி 20-22 மணி நேரம் உங்களுடைய உலகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும்.